ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ, நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எங்கே இருக்கிறோம்? ஆ இந்த நார்த்தில் இருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு நம்ம போகலாம். இங்கே வந்து ஆல்பீனியா அப்படின்ற ஒரு கண்ட்ரி. இதுவும் குட்டி கண்ட்ரி தான். இது மாதிரி இங்கேருந்து ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு பிளானு. பார்க்கலாம். நார்த்துனா நீங்கள் நம்ம நார்த்துன்னு நினச்சிக்காதீங்க. இது வேறு. ஓகே, இங்கே தான் இருக்குது. இவ்வளோ தூரத்துக்குலாம் எல்லாம் ரொம்ப தூரமாக போகும். அதனால் அதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் மிடில் போவோம். எடுக்காத எடுப்போம். ஓகே, இதுதான் வேற எங்கேயோ போகுது. இது வேண்டாம். இது பரவாயில்ல. பட் ஆனால் இதுதான் கரெக்டாக அங்கே போதுங்க. ஓகே, நம்ம இதே எடுக்கலாம். இது கொஞ்சம் ஹெவி தான். போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஹெவி. அதாவது ஹெவி இதுதான் இது. அதனால் எடுக்கலாம். பாருங்க, இது வந்துட்டாலே ஹெவி தான். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பிற்பகலில் இருக்கோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம். லைட் ஆன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்க்கிங்கே பார்த்தீங்களாங்க, வித்தியாசமாக இருந்ததுங்க. வெளிச்சம் கம்மியாக இருக்குது வண்டியில். அது காரணம் வந்து நம்ம இது ஒருவேளை ஆஃப் ஆகி கூட இருக்கலாங்க. பாருங்களேன், காட்டுறேன். பார்த்தீங்களா? இது ஆஃப் ஆகி கூட இருக்கலாம். இதுக்கு நீங்கள் இதை பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு, இல்லை இது வேண்டாம், F4 கிளிக் பண்ணி இதில் போய் நீங்கள் எல்லாம் ஆன் பண்ணிட்டுருங்க. ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளிச்சம்லாம் வந்துடும் பக்கவா. அவ்வளோ. பார்த்தீங்களா? இப்போ வெளிச்சம் அப்படி இருக்குது பாருங்கள். பளிர்னு இருக்குது பாருங்கள். ஏன்னா நம்மக்கிட்ட லைட்டிங் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஓகே. நார்த்துலேருந்து நான் ஃபுல் நேம் வேறு, நார்த்துன்னு சொல்லிக்கிறேன். இதெல்லாம் எதுக்குள்ளே இருக்குதுன்னே தெரிலங்க. அடிச்சிட்டா. ஓ, எப்படியா அடிச்சிடறானுங்க. இந்த சுற்றி வர்றதெல்லாம் நம்ம பழக்கமே கிடையாது. லோடு இருந்தால் பரவாயில்ல, லோடு தான் இல்லையே. ஓ, ஜஸ்ட்டுங்க. ஒன்றும் குறுக்க வந்துடாதீங்கடா. ஏங்க, நிறைய மேப் ஓப்பன் ஆகிருக்குங்க. இது ஒரு நண்பர் வாங்கி கொடுத்தாரு. இன்னொரு நண்பர், அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன். ஒரு பஞ்சாவே வாங்கி கொடுத்துட்டாரு. ஏன்னா ஆஃபரில் போயிட்டுருங்க. உங்களுக்கும் வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்க.
இந்த வண்டியை இந்த வியூவில் நம்ம பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டம். தேவையில்லாம போயிட்டேன். அந்த வியூவில் செக் பண்ணலாம்னு நினச்சேன், கடைசியில் போய் இடிக்க வேண்டியதாக போச்சு. சே, இந்த வியூவில் நல்லா இருக்குங்க, அதான் வேறு எதுவும் இல்லை, பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். நான் அப்படி தான் பிளான் பண்ணேன், இப்போ இடிச்சிட்டு தேவையில்லாமல் வேறு வண்டி வேறு டேமேஜ் பண்ணிக்கிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய மிஷின் வந்திருக்கு, அதனால் ஒன்று ஒன்றா எடுப்போம். அதுமாதிரி கண்ட்ரி இருக்கிறனால கண்ட்ரி ஒன்று ஒன்றா போவோம். நிறைய குட்டி 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 கண்ட்ரி வந்திருக்கு. டக்குன்னு மூட்ற போய் எடுத்துட்டான் பாருங்க, சூப்பரா, நல்ல விஷயம். இன்னும் ஒரே 2 மேப் வாங்கணுங்க, வாங்கினா முடிஞ்சிச்சுங்க ஃபுல் மேப். இப்போ இருக்கிற கரண்ட்டில் இருக்கிற மேப் எல்லாம் வாங்கியாச்சுன்னு அர்த்தம். இன்னும் 2 மேப் தான். வந்துட்டோம். இங்கேருந்து இழுக்க முடியுமா? இடத்த பார்த்தாலே தெரியுது இழுக்க முடியுமான்னு. ஓகே, இதான் நம்ம எடுக்கணும்னு நினச்சோம். இது எல்லாமே இங்கே தான் இருக்குது, இது எல்லாமே. ஆனால் நம்ம இதான் கரெக்டாக இருக்கும். எல்லாமே ஹெவி தாங்க, அதனால் இழுக்குமான்னு தெரில, அது வேறு இருக்குது. இடம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. மிஷின் எப்படி இருக்குது பாருங்களேன். கரெக்டாக போய் பெரிய மிஷின் தாங்க, அதனால தான் ஹெவின்னு கொடுத்துருக்கானுங்க. அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா மிஷினை சைஸை எவ்வளோ பெருசு பாருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு எப்படி போகணும்? கரெக்டாக தான் போகிறோன்னா. வண்டி எப்படி வருது பாருங்க. வர எப்படி தான் போகணுமான்னு பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்ட்ரைட்டாக போகணுமோ? ஒரு நிமிஷம். ஆமாங்க, ஸ்ட்ரைட்டாக போகணுங்க. எப்படி இருக்கு பாருங்களேன். அப்பா,
அந்த சைடாக போகணுமா? இந்த ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஆமாம், கரெக்டு தான். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஏதோ மலைப்பகுதி மாதிரி இருக்கு. ம் ஓஹோ, சூப்பர். எவ்வளோ நேரம் அது கேட்குது? 6 மணி நேரம். பா, செடியில் எவ்வளோ முளைச்சிட்டு பாருங்களேன். இந்த வழியாகவே ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போகிற மாதிரி இருக்குது. இது மொபைல் ஸ்க்ரீனர் போட்டிருக்கானுங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியல. மொபைல் ஸ்க்ரீனர்னால் என்ன, ஸ்க்ரீன் போடுறதா இது? ஆனால் ஏதோ அரிக்கிற மிஷின் மாதிரி இருக்குல்ல. பாருங்களேன், மண் வந்து ஏதோ இது பண்ணுற விஷயம் மாதிரி இருக்குது. வா, என்னாச்சு? கரெக்டான ரூட்டில் தான் போகிறேன். இவனுங்க எப்படி வரானுங்க திருப்பியுமா? கரெக்டான ரூட்டில் தான் போகிறேன். ஆமாங்க, கரெக்டான ரூட்டில் தான் போகிறேன். அவனே இவனுங்க வரானுங்க, எப்படி வரானுங்க? நம்மளுக்கு அந்த ஒரு ரூட்டு தானா? அடப்பாவீங்களா, அவனுங்க எப்படி வரானுங்க எனக்கு புரியவே இல்லைங்க. நம்ம பின்னாடி வண்டி வருதா? ஃபஸ்ட்டு அதை பார்ப்போம், செக் பண்ணுவோம். வரானுங்க, அதானே பார்த்தேன், வண்டி வரானுங்களே. நம்ம கரெக்டான ரூட்டு தான் போகிறோம். நம்ம இதிலே போகணும் போகுது. ஐயோ, போகிறதுக்கு இது ஒரு தான் வழி போதுங்க, வரத்துக்கு வர 2 வழி குத்துக்கிறான். இதெல்லாம் தான் வித்தியாசம் போகுதுங்க ஊருக்கு. ஏய், பார்த்து. ஃபுல்லாக இதான். பார்த்தீங்களா, மிஷின் எவ்வளோ பெருசு பாருங்க. ஓஹோ, வழி வேற பிடிக்குது. இதான் ஊர் வழி மாதிரி இருக்குல்ல கரெக்டாக. இது சரியான ஐடியாங்க. இந்த ஊரில் நான் பார்க்கவே இல்லை இது மாதிரி ஐடியா. அதான் இந்த மாதிரி டர்னிங்கில் திரும்புறதுக்கு ஒரு பெரிய ஒரு வேர்வல் மாதிரி ஒன்று போட்டு வச்சுருக்காங்க பாருங்க, சூப்பராக.
அப்போ எதிர் வண்டிக்கும் ஒரு பிரச்சனையும் வராதுங்க. பக்காவா போயிடலாம். ஒரே நிமிஷம் அந்த F1ல பார்க்கலாமே. F1 இந்த பட்டன் வந்து F1ங்க நான் வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா மிஷின் பாருங்க. இதுதான். மொபைல் ஸ்க்ரீனர். ஸ் ஸ்க்ரீனர். கிளீனரா? ஸ்க்ரீனரான்னு தெரியல. கரெக்ட்டா ஸ்க்ரீனர் தான் நெனைக்கிறேன். மொபைல்னா மொபைல் ஃபோன பண்றதில்ல. மொபைல்னா அத கொண்டு போறது. அப்படி கூட எடுத்துக்கலாம்னு நெனைக்கிறேன். அதான். கரெக்ட்டா தான் போறோம். ஓஹோ! உள்ள வந்துச்சா? மேடுங்க, மேடு இதெல்லாம் மலைப்பாதைக்கு போது. ஆனா இந்த ஊர் கீழ இருக்க மாரி இருக்கு. ஆனா அது மேல போகுது. இங்க பாருங்களேன், செடிலாம் ரொம்ப வெளிய வந்திருக்குல்ல இந்த இதுல, இந்த ஊர்ல. ஓகே. இங்க ஒரு டர்ன் வருதா? இதுக்குள்ள போயிடலாம். என்ன ஸ்மூத்து பார்த்தீங்களா? அடப்பாவிங்களா! இங்கே ஒரு இது வச்சுக்கிறீங்களா டேய்! யார்றா நீங்கலாம்? இந்த இதெல்லாம் எடுப்பாங்க தெரியுமாங்க? அதாவது கோல்டுலாம் வந்து சலிப்பாங்க. அந்த மாரி இருக்கு பார்க்கறதுக்கு. ஆனா வந்து மண்ணுக்கு தான் இது. அதான் மண்ணுன்னா அதுதானே! இடம் பார்த்தீங்களா? சூப்பரா இருக்கு பாருங்க. நம்ம ஊர் மாரியே போர்டு வச்சுக்கிறானுங்க. ஒருவேளை இதெல்லாம் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கா? வெஸ்ட் பெங்கால் கூட சொல்ல முடியாது. வெஸ்ட் பெங்கால்ல அங்க ரூட் போகுது பாருங்க. எல்லாம் போணுங்க அந்த ரூட்லாம். ஆர்டர் வந்தா போலாம். எவ்வளோ நேரம் குடுத்துக்குறான் எடுத்துட்டு போறதுக்கு? 6 மணி நேரம். ம். இங்க ஒரு வண்டியில ஏதோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க பார்த்தீங்களா அங்க? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ! செக் போஸ்ட் வருதுங்க. இப்போ தான் நம்ம அந்த ஊருக்கு போற செக் போஸ்ட். தெரியுதுங்களா? ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, நார்த்தில் இருக்கோம். இப்போ அதுக்குள்ள போறோம். இது வந்து செக் போஸ்ட் கிடையாது. வெரிஃபிகேஷன் செக் பண்ணுறது. அந்த இது என்ன சொல்லுவாங்க? பாஸ்போர்ட்டா? அந்த மாரி. ம். நம்ம அதில தான் செக் பண்ணுவோம். அங்க தான் இருக்கு நம்மளுக்கு. என்டர். எவ்வளோ அழகா தொறக்குது பாருங்க. நம்ம எப்படி போணும்?
ம். ஏய், 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 ஏய். ம். இதெல்லாம் நம்ம பார்க்கலன்னா அப்புறம் நல்லா இருக்காதுங்க. அதனால தான் அத பார்க்குறேன். போறோம், அத பார்க்குறது நல்லது தானே. அப்பா! எப்படி இருக்குது பாருங்களேன். இப்பதான் கொஞ்சம் வெளிச்சத்திலே தெரியுது. இவன் வேற வந்து நடுவுல வந்து நிக்கிறான். இதுல போயிருக்கணும்ல அதான். என்ன தொலைஞ்சிட்டீங்களா? தொலைஞ்சிட்டானுங்க. இதுல தான் போணும். ஐ பாருங்க. அந்த கொடி பார்த்தீங்களா? எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்பா! அல்பீனியா. அல்பீனியா, அல்பீனியா. வாவ்! அட்டகாசங்க. மலை, மலை. ஐயோ! இங்க நிறுத்திறக்கூடாது நாய்ப்படி. நிறுத்திட்டேன். அடச்சே! எடுக்க முடியுமான்னு தெரியல இங்க நிறுத்துனா. எப்படி இருக்கு அந்த மிஷினு? வண்டி நல்லா இழுக்குதுங்க. பரவால்ல. புல்லிங் போறதுக்கு. இடம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சூப்பரா இருக்கு பாருங்களேன் எல்லாம். சான்ஸே இல்ல. நல்லா ஒரு லைவ்லியா இருக்கு பார்க்கறதுக்கு.
பாருங்க ரோடு பாருங்க எப்படி இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போதே வித்தியாசமா இருக்கு. வாவ்! எப்படிப்பட்ட பெண்டுலாம் இருக்கு பாருங்களேன். இதெல்லாம் செம்ம கஷ்டங்க. நீங்கள் ஸ்லோவாக தான் போகணும். வச்சிருங்க. சரிவோடு சேர்ந்த டோனுங்க அதெல்லாம். வெயிட் பண்ணு. அதுதான் கரெக்டு. ஒரு நிமிஷம் அப்படியே எப்படி டைம் இல்லை, சீக்கிரம் போகணும். ஆனால் ரோடு இப்படி இல்லை. ரோடு வந்து ரொம்ப கடினமான ரோடாகுது. அதனால் வேகமாகவும் போக முடியாது. நினச்சா போவேன், ஆனால் நான் நினைக்கலையே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். பாருங்க, இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்குது. ஆனால் 3 மணி நேரம் தான். 3 மணி நேரம் டைமிங் இங்கே கொடுத்துருக்காங்க. 4 மணி நேரம் இருக்குது. ஆனால் பரவாயில்ல. இதே வேகத்தில் போனால் அட்டகாசம். எப்படிப்பட்ட டோன் பார்த்தீங்களா? இதுவும் கொஞ்சம் கடினமான டோன் தான், சிட்டோன் தான். மலைக்கு மேலே ஏதோ போர்டு வச்சுருக்காங்களா? பா, சூப்பராக வருமா ரோடு? இதில் என்னத்த வேகமாக போகுது நீ சொல்லு? கரெக்டான டைம் கொண்டு போனாலே போதும். பாருங்க, காட்டுக்குட்டலாம் இருக்குது. இனிமேல் தான் ஓப்பன் ஆகணும் நினைக்கிறேன். நல்ல விஷயம் தான், ஓப்பன் ஆகணும். வாவ், வாங்க. ஊருக்குள்ள ஏதோ ஒரு வில்லேஜுங்க இது. ஒருத்தர் சேர் போட்டிருக்காரு பாருங்க, அங்கே கரெக்டாக உட்காந்து பார்க்கறதுக்கு.
இந்த ஊரோட சிட்டி அது. பாருங்களேன், தண்ணி கடை, பெட்டி கடை எல்லாமே இருக்குங்க. சூப்பரா இருக்குங்க. வேகமா போ முடியல. ஆமா, இதில் இப்படி சுற்றி தான் வரணும், வேறு வழியும் கிடையாது. நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க. அப்படியே இல்லை வீடு. ஓ, இண்டஸ்ட்ரியலா இல்லை கடலை வருகிறாங்களா? இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான். பாருங்களேன், எவ்வளோ பவர்ஃபுல் கேபிள் வந்து மக்கள் வாழ்கிற இடத்துல போகுது பாருங்கள். இதே மாதிரி ஒரு இடம் நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்குங்க. மக்கள் வாழ்கிறாங்க, அங்கே மெயின் ரோடு இருக்குது, மெயின் ரோட்டில் இந்த மாதிரி போகுது. இதெல்லாம் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கேபிளாக இருக்கும். ஆனால் மெயின் ரோட்டில் போகுதுங்க. ட்ரெயின் போகுது. அதுக்குள்ள மணி 11 ஆயிடுச்சு. மெடிக்கல் ஷாப் பார்த்தீங்களா? தண்ணியில் வத்தி போச்சு. ஆமாம், நான் எப்படி இது அவன் வரக்கூடிய இடம்ல நம்ம வழி விட்டு தான் ஆகணும். பிடிஎஸ் பெட்ரோல். சும்மா வியூவை பார்க்கலாம்னு நினச்சேன், பார்த்தா வியூ வேறு மாதிரி கெடுது. எவ்வளோ நேரம் இருக்குது? 2 மணி நேரம் பரவாயில்ல, போயிடலாம். நீங்கள் அதுக்குள்ளே போகலான்னு வச்சுக்கோங்க, கஷ்டம்தான். போக மாட்டானுங்க இவங்க. ஆக்டர் எவ்வளோ நிற்கிது பார்த்தீங்களா? இப்போதாங்க ரியாலிட்டி கிடைக்குது அதில் கேமில். பாருங்கள், நிறைய உனக்கு கம்பெனி இது. இடிச்சிடாத 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 இடிச்சிடாதே. சில
ஏரியா ஏரியா நல்லா இருக்கு. வண்டி தான் சென்சிட்டிவாக இருக்குங்க. சரி வேகமாக போகலாம். கொஞ்சம் இப்போ தான் மெயின் ரோடுக்கு வந்துடும். ஊர் வழியாக வந்து மெயின் ரோடுக்கு வரும். அந்த மெயின் ரோடே பாருங்களேன், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. நம்ம ஊர் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. நான் சொல்கிறது ரோடெல்லாம் பக்காவாக இருக்குது அது சொல்ல, அந்த லுக்கு சொல்கிறேன். ரோடோட லுக்கு சொல்ல, அந்த இடத்தோட லுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது. நீ எதில் போவ? இதுலையா? ஐயோ அவ்வளோதான். ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம். மிஷினே பாருங்களேன், அட்டகாசமாக இருக்கு. என்னாச்சு? ஓ, டெலிவரி டைம் இதாகிடுச்சா? ஐயோ ஆமாங்க, டெலிவரி டைம் கொஞ்சம் சீக்கிரம் போடும். ஊர் ஓப்பன் ஆயிடுச்சு, பரவாயில்ல. இன்னும் கொஞ்ச நேரம் தானுங்க. டெலிவரி டைம் முடிய போகுது, அதான் சொல்லுது. நம்ம இதில் போயிடும். எனக்கு டெலிவரி டைம் முடிய போகுது, சீக்கிரம் விட்ட மாட்டுறாங்களே. எவ்வளோ நேரம் இருக்குது? 44 நிமிஷம் இருக்குது. பரவாயில்ல, போயிடலாம். 3 நிமிஷத்துக்குள்ளே சேர்ந்தலாம்னு சொல்லுது. அப்புறம் பிரச்சனை. வந்துட்டோம். ஓஹோ, இடமே பயங்கரமாக்குதே. ஆடா பாவிகளா, எங்கே மாட்டிச்சு? எங்கடா மாட்டினேன்? எங்கே மாட்டிச்சுனே தெரியலங்க. இப்படியாடா ஒரு இடத்துல வைப்பீங்க? டே
ரிவர்ஸு போ முடியாது. மாட்டுனேங்க நல்லா. எங்க மாட்டிருக்கு தெரிஞ்சாலும் பரவால்ல. எங்க மாட்டுனதே தெரியலையே! அ ஏங்க எங்கங்க மாட்டிக்குது? ஒண்ணுமே மாட்டலையேங்க. அப்புறம் வண்டி போ மாட்டுது. அட பாவிகளா டேய்! ஓ! வீல் சுத்துதுங்க. அதாங்க போ மாட்டுது. அடாடா! ஏய்! வீல் சுத்துது. நான் என்ன பண்றேன்? பாருங்க வீல் சுத்துது பார்த்தீங்களா? இங்க பாருங்க. எல்லா வீலும் சுத்துதுங்க. ஒண்ணும் போ மாட்டுது. வண்டி மூவ் மாட்டுதுங்க. பாருங்க வீல் வந்து மண்ல மாட்டுன மாரி ஆயிடுச்சு. இப்ப நான் என்னதான் பண்றது? டைமர் ஆயிடுச்சே. இங்க பாருங்க. ஐயோ! ஆ பார்த்தீங்களா? இப்பதான் வருது. யப்பா! எடுத்துட்டேங்க. என்டர். யப்பா! இதெல்லாம் உள்ள கொண்டு வர முடியாது. ஒரு வழியா எடுத்துட்டேங்க. இது நம்ம இதிலயே போயிடலாம். பார்த்தீங்களா? அங்க கொண்டு போணும். ஆனா போ முடியும். ஆனா இடிக்கும். ஓகே. பக்கா. பாருங்க. சூப்பர். எப்படியோ அப்படியே வண்டி வீல் சுத்திட்டே இருக்குது பார்த்தீங்களா? அதனால எடுத்துட்டு வந்துட்டேன். பரவால்ல. சூப்பர். ஓகே. ஆ பார்த்தீங்களா? சூப்பரா இருந்தது. இப்ப நம்ம வண்டிய பார்ப்போம். எங்க நிறுத்தி வச்சுருக்கானுங்கன்னு. அத வந்து இப்ப செக் பண்ணுவோம். அவனுங்க எடுத்து கரெக்ட்டா நிறுத்தி வச்சுருவானுங்க. அவனுங்க எந்த ஒரு இதுவும் இருக்காது அவனுங்களுக்கு. பாருங்க. பக்காவா கொண்டு வந்து நிறுத்திட்டானுங்க. நீங்க இந்த சைடுல பார்த்தாலும் சரி, அந்த சைடுல பார்த்தாலும் சரி, அவனுங்க பக்காவா நிறுத்திட்டானுங்க. ஏய்! ஓகே நண்பர்களே. நம்ம வந்து வண்டிய லைட்டா எங்கேயாவது பக்கத்துல இருக்க சர்வீஸ் சென்டர் கொண்டு போயிடுவோம். கொண்டு போயிட்டு இங்க தான் எங்கேயோ இருக்கும் பக்கத்துல. ம். சர்வீஸ் சென்டர் தானா? ஆமா. என்டர் குடு. இதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம். அந்த 1 கூட இருக்கக்கூடாதுன்னா, இத கிளிக் பண்ணுங்க. கன்டின்யூ. அவ்வளோதான். இப்ப அந்த 1 கூட இருக்காதுன்னு நம்புறேன். ஆ பார்த்தீங்களா? இல்ல. அவ்வளோதான். செம. ஓகே. இங்கேயே வண்டி நிறுத்திடலாம் கொஞ்ச நேரத்துக்கு. நிறுத்திக்கிட்டு ஓகே. அவ்வளோதான் நண்பர்களே. சூப்பரா இருந்தது பார்த்தீங்களா டிரைவு. அட்டகாசமா கொண்டு வந்து விட்டாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து இங்க பார்த்தீங்களா? இங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்ப நம்ம இங்கேருந்து எங்க வேணாலும் போலாம். நெறையா இருக்கு ரூட் இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு. ஓகே. லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதில பார்க்கலாம். பாய்.